ஐரோப்பாவில் அமெரிக்க இராணுவத்தின் எதிர்கால நிலைப்பாடு குறித்து ஏற்கனவே எழுந்திருந்த சந்தேகங்களை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போலந்திற்கு கூடுதலாக 5000 அமெரிக்க துருப்புகளை அனுப்புவதாக அறிவித்திருக்கின்றார். ஜெர்மனியிலிருந்து படைகளை மீளப்பெறும் நடவடிக்கைகள் மற்றும் நேட்டோ கூட்டணிக்குள் உருவாகியுள்ள கருத்து வேறுபாடுகள் ஆகியவற்றின் பின்னணியில் வந்துள்ள இந்த அறிவிப்பு அமெரிக்காவின் பாதுகாப்பு கொள்கை எந்த திசையில் நகர்கிறது என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியிருக்கின்றது. ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக தனது நிர்வாகம் சமீபத்தில் எடுத்த நடவடிக்கைகளுக்கு பிறகு போலந்திற்கு கூடுதலாக 5000 துருப்புகளை அனுப்பவுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை அறிவித்திருந்தார். போலந்தில் சுழற்சி முறையில் பணியாற்றவிருந்த ஒரு போர்க்குழுவின் திட்டமிடப்பட்ட நிலைநிறுத்தத்தை பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் நிறுத்திய ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்துள்ளது. அமெரிக்காவிற்கு தேவைப்பட்ட போது உதவ முன்வராத ஐரோப்பிய நாடுகள் மீதான விரக்தியின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவரது துறை கூறியுள்ளது. மேலும் இந்த மாத தொடக்கத்தில் ஜெர்மனியிலிருந்து 5000 துருப்புகளை திரும்ப பெறுவதாக ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது. ஈரானுடனான போரில் அமெரிக்கா அவமானப்படுத்துவதாக ஜெர்மனி அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் கூறியது ட்ரம்பிற்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மாறாக அண்டை நாடான உக்ரைனுக்கு ஐரோப்பிய உதவிகளை வழங்கும் ஒரு முக்கிய வழித்தடமான போலந்திற்கான இந்த நிலைநிறுத்தம் வார்சாவின் வலதுசாரி ஜனரஞ்சக அதிபர் கரோல் நவ்ரோக்கியுடனான தனது நல்லுறவின் அடிப்படையில் அமைந்ததாக ட்ரம்ப் கூறினார். நான் பெருமையுடன் ஆதரித்த தற்போதைய போலந்து அதிபர் கரோல் நவ்ரோக்கியின் வெற்றிகரமான தேர்தல் மற்றும் அவருடனான நமது உறவின் அடிப்படையில் அமெரிக்கா போலந்திற்கு கூடுதலாக 5000 துருப்புகளை அனுப்பும் என்பதை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். ட்ரம்ப் குறிப்பிட்ட 5000 துருப்புகள் எங்கிருந்து வருவார்கள் அல்லது அது ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க துருப்புகளின் எண்ணிக்கையை எவ்வாறு மாற்றும் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஈரான் போருக்கு எதிராக பேசிய அல்லது அவர் போதுமானதாக கருதும் உதவியை வழங்க தவறிய நேட்டோ நட்பு நாடுகளின் மீது ட்ரம்ப் அதிருப்தி அடைந்த பிறகு இந்த திடீர் அறிவிப்பு ஐரோப்பாவில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து மேலும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குகிறது. இந்த அறிவிப்பு போலந்தில் உள்ள துருப்புகளின் எண்ணிக்கையை கணிசமாக மாற்றாது என்று போலந்து அமைச்சர்கள் சுட்டிக்காட்டுவது போல் தோன்றியது. போலந்தில் அமெரிக்க துருப்புகளின் இருப்பு ஏறக்குறைய முந்தைய அளவிலேயே பராமரிக்கப்படும் என்ற ட்ரம்பின் அறிவிப்பிற்கு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் நன்றி தெரிவித்தார். முடிவு நல்லபடியாக அமைந்தால் எல்லாம் நல்லபடியாகவே முடியும் என்று அவர் வெள்ளிக்கிழமை ஸ்வீடனில் நடந்த நேட்டோ வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு முன்பு செய்தியாளர்களிடம் கூறினார். இதற்கிடையில் போலந்து பாதுகாப்பு அமைச்சர் போலந்து எந்த அமெரிக்க படைகளையும் இழக்காது என்று செய்தி நிறுவனத்திடம் கூறியிருந்தார். ஒரு விடயம் நிச்சயம், போலந்து தன்னிடமிருந்த சுமார் 10,000 வீரர்களை நிச்சயமாக இழக்கப் போவதில்லை என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் அந்த நேட்டோ கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அங்கு அவர் கூட்டணியில் பாதுகாப்பு முதலீட்டை அதிகரிப்பதன் அவசியம் மற்றும் அதிக சுமை பகிர்வு குறித்து விவாதிப்பார் என்று ஒரு துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். எந்த ஒரு படை நகர்வும் ஒரு தண்டனை நடவடிக்கை அல்ல என்று ரூபியோ செய்தியாளர்களிடம் கூறினார். அமெரிக்கா தனது உலகளாவிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தனது வளங்களை பரப்பும் போது இது தொடர்ந்து நடைபெறும் ஒரு விஷயமாகும். எந்த ஒரு கூட்டணியையும் போலவே இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்மை பயக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து தெளிவான புரிதல் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். மேலும் பாதுகாப்பு தொழில்தளத்தில் நேட்டோ ஒத்துழைப்புக்கு இடம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நேட்டோ தலைவர் மார்க் ரூட்டோ ட்ரம்பின் அறிவிப்பை வரவேற்பதாக கூறினார். ஆனால் நேட்டோவின் பாதை ஒரே ஒரு நட்பு நாட்டை மட்டும் சார்ந்திருக்காத ஒரு வலுவான ஐரோப்பா மற்றும் வலுவான நேட்டோவை நோக்கியது என்று ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. போலந்து ஒரு நேட்டோ உறுப்பினர் நாடு. 2022 ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பிறகு உக்ரைனுக்கு வரும் மேற்கத்திய இராணுவ உதவிகளுக்கான முக்கிய மையமாக இது செயற்பட்டு வருகிறது. 2023 அமெரிக்கா போலந்தில் அமெரிக்க இராணுவ தளத்தை நிறுவி அந்நாட்டில் தனது இராணுவ இருப்பை வலுப்படுத்தியது. அமெரிக்கா பொதுவாக போலந்தில் சுமார் 10,000 துருப்புகளை நிலைநிறுத்தியுள்ளது. பென்டகன் இந்த கேள்விகளை வெள்ளை மாளிகைக்கு பரிந்துரைத்தது. வியாழக்கிழமை எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவில் நவ்ரோக்கி ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் அமெரிக்கா போலந்து கூட்டணியை ஒவ்வொரு போலந்து வீட்டிற்கும் மற்றும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவிற்கும் ஒரு முக்கிய பாதுகாப்பு தூண் என்று குறிப்பிட்டார். நல்ல கூட்டணிகள் என்பவை ஒத்துழைப்பு, பரஸ்பர மரியாதை மற்றும் நமது பொதுவான பாதுகாப்பிற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தவை என்று நவ்ரோக்கி கூறியும் இருந்தார். நவ்ரோக்கி ஜூன் 2025 தேர்ந்தெடுக்கப்பட்டார். செப்டம்பரில் ட்ரம்புடனான சந்திப்பிற்காக ஓவல் அலுவலகத்திற்கு சென்ற அவர் தனது ஆதரவிற்காக ட்ரம்பிற்கு நன்றி தெரிவித்தார்.
கடந்த வாரம் ஹெக்ஸெத் ஐரோப்பாவிற்கான 2 அமெரிக்க இராணுவ படைகளை அனுப்பும் திட்டத்தை திடீரென ரத்து செய்தார். மேலும் கண்டத்திலிருந்து மற்ற வீரர்களை வெளியேற்றவும் உத்தரவிட்டார். இதனால் ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கை சுமார் 5000 குறைந்தது. 2 பாதுகாப்பு அதிகாரிகளின் கூற்றுப்படி ஹெக்ஸெத் கையெழுத்திட்ட ஒரு குறிப்பாணை 1வது குதிரைப்படை பிரிவின் 2வது கவசப்படை பிரிவு போர்க்குழுவின் திட்டமிடப்பட்ட பயணத்தை நிறுத்தியது. இந்த படைப்பிரிவு போலந்து மற்றும் பால்டிக் நாடுகள், ருமேனியா உள்ளிட்ட பிற நாடுகளில் சுழற்சி முறையில் செல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த படைப்பிரிவின் சில வீரர்கள் ஏற்கனவே ஐரோப்பாவில் இருந்தனர். இப்போது அவர்கள் மீண்டும் அமெரிக்காவிற்கு திரும்ப வேண்டும். நீண்ட தூர ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகளை செலுத்துவதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு பட்டாளியானை ஜெர்மனிக்கு அனுப்பும் திட்டத்தையும் அந்த குறிப்பாணை ரத்து செய்ததாகவும், அந்த திறன்களை மேற்பார்வையிடும் ஐரோப்பாவில் உள்ள ஒரு கட்டளை பிரிவை ஐரோப்பிய கண்டத்திலிருந்து அகற்றுமாறும் உத்தரவிட்டதாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஐரோப்பாவிற்கு அனுப்பும் திட்டம் ரத்து செய்யப்பட்ட பிரிகேட் 4 அணியில் சுமார் 4700 வீரர்களும், நீண்ட தூர ராக்கெட் மற்றும் ஏவுகணை பட்டாலியானில் 500க்கும் மேற்பட்ட வீரர்களும் உள்ளனர் என்று பாதுகாப்பு அதிகாரிகளில் ஒருவர் கூறினார். காங்கிரசுடன் கலந்தாலோசிக்காமல் திட்டமிடப்பட்ட படையனுப்பல்களை ரத்து செய்ய பென்டகன் எடுத்த இந்த முடிவு போலந்து திடீரென தாக்கப்பட்டது என்று கூறிய குடியரசுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் விமர்சனத்திற்கு வழிவகுத்தது. குடியரசுக் கட்சி பிரதிநிதி டான் ஃபேகன் அவையின் ஆயுத சேவைகள் குழு விசாரணையில் படைகளை அனுப்புவதை ரத்து செய்ய ஹெக்ஸெத் எடுத்த முடிவு கண்டிக்கத்தக்கது. போலந்திற்கு நாம் இப்போது செய்திருப்பது நமது நாட்டிற்கே ஒரு அவமானம் என்றும் கூறியிருக்கின்றார். இதேவேளை போலந்திற்கு கூடுதலாக 5000 அமெரிக்க துருப்புகளை அனுப்பும் ட்ரம்பின் அறிவிப்பு ஒரு பக்கம் வார்சாவுடனான உறவை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் மறுபக்கம் ஐரோப்பிய கூட்டாளிகள் மீதான அமெரிக்காவின் அணுகுமுறையில் நிலவும் முரண்பாடுகளையும் வெளிப்படுத்துகிறது. நேட்டோ கூட்டணிக்குள் பாதுகாப்பு சுமையை பகிர்ந்து கொள்ளும் விவாதம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கைகள் ஐரோப்பாவில் அமெரிக்க இராணுவத்தின் நீண்டகால பங்கையும் அதன் நம்பகத்தன்மையையும் பற்றிய கேள்விகளை தொடர்ந்து எழுப்புகின்றன. இதேவேளை ஜெர்மனியிலிருந்து படைகளை குறைத்து போலந்தில் இருப்பை உறுதிப்படுத்தும் இந்த மாற்றம் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு உருவான புதிய பாதுகாப்பு சமநிலையையும் பிரதிபலிக்கின்றது. கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க பாதுகாப்பு ஆதரவின் மீது அதிகம் சார்ந்திருக்கும் சூழலில் ட்ரம்பின் முடிவுகள் அரசியல் நட்புறவுகளின் அடிப்படையிலா அல்லது விரிவான பாதுகாப்பு மூலோபாயத்தின் பகுதியாகவா என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. எதிர்காலத்தில் அமெரிக்கா தனது இராணுவ பங்கினை ஐரோப்பாவில் எவ்வாறு மறுசீரமைக்கும் என்பது நேட்டோவின் ஒற்றுமைக்கும் உக்ரைன் போரின் போக்கிற்கும் ஐரோப்பிய பாதுகாப்பு கட்டமைப்பிற்கும் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்களானவை இப்படி இருக்க, மேலும் உலகதரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.